தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அண்ணா திமுகவில் கூட்டணி இல்லை அப்படின்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கூட்டணி பலவீனம் ஏற்பட்டு விட்டது. உங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கட்சி வேறொரு பேசிக் கொண்டிருப்பதாக பரவலான செய்தி. இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடங்கர் அவர் சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பங்கு கேட்போம், ஆட்சியில பங்கு கேட்போங்கிறாரு. செல்வ பெருந்தகை சொல்றாரு ஆட்சியில பங்கு வேண்டும் என்று. ஆக கூட்டணியிலே குழப்பம் ஏற்பட்டு விட்டது. திரு திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடார், கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் ஆட்சியிலே பங்கு கேட்போம் என்று அவரும் கோரிக்கை வைத்து விட்டார். ஆக கூட்டணியிலே குழப்பம் நிலவுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய சண்முகம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது பார்த்தாலும் 95% கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இல்ல, நிறைவேற்றல, இன்னும் பல திட்டங்கள் நிறைவேற்றல அவர் எதிர்குரல் வைக்கிறார். ஆக கூட்டணிக்குள் ஒரு குழப்பம் ஏற்பட்டுகிறது. திரு ஸ்டாலின் அவர்களே, 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும். வெற்றி கூட்டணி 210 இடங்களிலே அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். ஏன்னா 10 ஆண்டு காலம் 2011 2021 வரை சிறப்பான ஆட்சி செய்திருக்கிறோம். பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. 10 ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி இருந்தது. இதை புரட்சி தலைவி அம்மா 2017 முதலமைச்சராக பொறுப்பேற்றிலிருந்து 2021 வரை ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது, மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நிலை என்ன? போதை, கஞ்சா விற்பனை, பல்வேறு வடிவத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்யப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு மூலம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா திமுக ஆட்சியில காட்சி அளிக்குது. இதை தடுத்திருக்கு வக்கில்லாத அரசாங்கம் இன்றைக்கு விடியா திமுக அரசாங்கம். இதனால நம்ம குடும்பத்தில் இருக்கிற இளைஞர்கள் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை தடுத்து நிறுத்த இந்த ஆட்சியால முடியல. பல முறை நாங்கள் சட்டமன்றத்தில் தெரிவித்தோம், இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்தால் நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. இந்த போதை ஆசாமிகளால் தான் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து தமிழகத்திலே நடைபெறுவதற்கு அடித்தளம் இடுவது இந்த போதைப் பொருள். இதை இந்த அரசால் கட்டுப்படுத்த முடியுதா? முடியுதுங்களா? இவ்வளவு காரணம் இந்த ஆட்சியாளருடைய அலட்சியம். ஒரு திறமையில்லாத முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. ஒரு காலத்தில் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு கைகட்டி வாய்பத்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு சேவை செய்கின்ற ஒரு துறையாக மாறிவிட்டது. இந்த நிலை மாற வேண்டும். அப்படின்னா அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். சட்டத்தின் ஆட்சி. அதிமுக ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி. அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தாங்க. இன்னைக்கு பெண்கள் சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மாவுக்கு பாதுகாப்பு இல்ல, மக்கள் வெளியிலே நடமாட முடியவில்லை. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு வடநாட்டு தொழிலாளி ஒருவர் சென்னையிலிருந்து திருத்தணி போறார் ரயில்ல. அப்போ ரீல்ஸ்ல ஒரு காட்சி பார்த்திருப்பீங்க. அந்த வடமாநில தொழிலாளிய 4 சிறுவர்கள் கடுமையா அவர்கள் ஆயுதத்தால் தாக்குறாங்க. அவர் பதவித்து போயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த ஆட்சியிலே நிலவிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கு பத்திரிகையில் ஒரு செய்தியை பார்த்தேன். இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசுவதை விட்டுவிட்டு பொது வெளியில பேசுறான்னு சொல்றாங்க.
ஏன் பொது வெளியில பேசுறோம்? சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. வாய்ப்பு கொடுத்தாலும் நாங்கள் பேசுவதை அனுமதிப்பதில்லை. சட்டப்பேரவை தலைவர் எங்களுடைய கருத்தை நீக்கி விடுறார். உங்களுடைய முதலமைச்சர் பேசுகின்ற கருத்து தான் பதிவாகுது. நாங்கள் என்ன கேள்வி கேட்கிறோம், அதுக்கு என்ன பதில் முதலமைச்சர் சொல்வார் என்று தெரியல. நாங்கள் கேள்வி கேட்பதை ஒளிபரப்பு செய்வதில்லை. சட்டமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்வதில்லை. எதிர்கட்சி பேசுவதை ஒளிபரப்பு செய்வதில்லை. முதலமைச்சர் பேசுவது மட்டும் ஒளிபரப்பு செய்யறீங்க. அதனால தான் பொது வெளியிலே நாங்கள் பேசுகிறோம். உங்களுடைய முதலமைச்சரை சொல்லுங்க, முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய சாதனை நாங்கள் சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உங்களுடைய முதலமைச்சர் சொல்லட்டும், மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். சேலஞ்சு பண்றார் திரு ஸ்டாலின் அவர்கள். கள்ளக்குறிச்சியில் திராவிட அண்ணா திமுக ஆட்சியில் 5% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை சொல்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டீங்க. அதுல 4 ஒரு பாகம் கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. உங்களுடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியே இதற்கு சாட்சி. அவர்களே உங்களை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள். இப்படி ஆட்சி செய்துவிட்டு அதிமுக மீது பழி சுமத்துகிறீர்கள். கல்வி அமைச்சருக்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 248 துவக்க பள்ளியிலே நாங்கள் துவக்கினோம். திரு ஸ்டாலினுக்கு சேலஞ்சு சொல்றேன், கேட்டுக்குங்க. தெரியலனா கேட்டு தெரிஞ்சுக்க. உங்க அமைச்சரிடத்தில் 248 ஆரம்ப பள்ளியிலே துவக்கி இருக்கிறோம். 117 துவக்க பள்ளியை நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கிறோம். 1079 நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கிறோம். 604 உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கிறோம். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பள்ளிகளை திறந்து அதிக பேர் கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களுடைய ஆட்சியில் எத்தனை பள்ளிகளை திறந்த, அதனால எவ்வளவு மாணவர்கள் சேர்க்கை சொல்லு பார்க்கலாம். அது மட்டுமில்ல, இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் பள்ளிகளை திறந்தோம். திமுக ஆட்சியில் 210 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்குது. இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மதுரை இன்றைக்கு எதை சொன்னாலும் எதை சட்டமன்றத்தில் பேசினாலும் நேரடி ஒளிபரப்புதல் செய்யறதே இல்லை. டங்ஸ்டன் அங்க சுரங்கம், அதை பற்றி தனி தீர்மானம் வருகின்ற பொழுது, அதை பற்றி பேசுகின்ற பொழுது நேரடியாக ஒளிபரப்பு பண்ணாங்க சட்டமன்றத்தில். அப்போ அதிர்ந்து போனார் முதலமைச்சர். அதிலிருந்து எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுவதை சட்டமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்யறதே கிடையாது. தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் சட்டமன்றத்தில் பேசுவது நேரடியாக ஒளிபரப்பு செய்ய. நாங்க கேட்கிற கேள்வி முதலமைச்சர் பதில் சொல்ல முடியுமா? மேதக ஆளுநர் வரப்போது 20ஆம் தேதி, ஜனவரி 20ஆம் தேதி மேதக ஆளுநரை வரப்போகிறது. ஆளுநர் உரையாற்ற போறார் சட்டமன்றத்தில். உங்களுக்கு தில்லு திராணி இருந்தா நான் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுறேன். நேரடியா சட்டமன்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்ய முடியுமா? செய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 96 கல்லூரிக்கு கல்லூரி முதல்வரே இல்லை. அப்படின்னா அந்த கல்லூரி எப்படி நடக்கும்? முதல்வரே இல்லாத கல்லூரி 96 அரசு கலை மற்றும் கல்லூரி. இப்படிப்பட்ட பரிதாபம் நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது. அது மட்டுமல்ல, சிறுபான்மையினர் நடத்த பள்ளி கல்லூரியில போதிய ஆசிரியர் நியமிப்பதற்கு இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. அதுக்கு கேட்டால் லஞ்சம் கேட்கிறாங்க. எவ்வளவு கொடுமையான விஷயம்! அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகள் கல்லூரிகள் அதற்கு ஆசிரியர் நியமிக்க முடியல, மற்ற அலுவலர்கள் நியமிக்க அனுமதி கிடையாது. இப்படிப்பட்ட அவலங்களை தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருப்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு அதிமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்று கேட்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்கள் செய்த சாதனை, ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி, 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். இங்க திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகரத்தில் பிரம்மாண்டமான அரசு மருத்துவமனை கொண்டாந்தோம். 400 கோடி மக்களை சந்திக்கின்ற பொழுது நெஞ்சை நிமிர்த்தி சந்திக்கிறோம். நாங்கள் என்ன திட்டத்தை கொண்டு வந்தோம்? மக்களிடத்திலே
குறிப்பிடுகிறோம். உங்களால் இப்படி ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டு வர முடிஞ்சதா? 10 ஆண்டு 2011 2021 வரை அம்மா இருக்கும்போது 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இன்றைக்கு அண்ணா நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டம் அம்மாவுடைய அரசு ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஆக 10 ஆண்டு அண்ணா திமுக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட திமுக ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சதா? அதுக்கு உங்களுக்கு தள்ளு தில்லு திராணி தெம்பு இருக்குதா? நீ எங்களை சேலஞ்சு பண்றீங்க. நாட்டு மக்களை ஏமாற்றி கடந்த முறை வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இந்த முறை வர முடியாது. ஏன்னா அவ்வளவு திட்டங்களை அண்ணா திமுக ஆட்சியில் செஞ்சிருக்கிறோம். திமுக ஆட்சியில் 4.5 ஆண்டு கால கொள்ளையடிப்பு தான் குறிக்கோளா இருந்தாங்க, வேற ஒண்ணுமே செய்யல. அது மட்டும் இல்ல, 10 ஆண்டுல 7 சட்டக்கல்லூரியை திறந்திருக்கிறோம். இங்க கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்மா இருக்கும்போது ஒரு சட்டக்கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம். 10 ஆண்டுல 7 சட்டக்கல்லூரி, அதோட 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, 68 கலை மற்றும் ஒரு அறிவியல் கல்லூரி, 240 இப்படி பல கல்லூரிகளை திறந்து இன்றைக்கு இந்தியாவிலே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு 2019-20 இதெல்லாம் சாதனை இல்லையா? இப்படி ஏதாவது ஒரு சாதனை உங்களுடைய ஆட்சியில் பார்க்க முடிஞ்சதா? அது மட்டும் இல்ல, துறை துறை வாரியா தேசிய அளவில் விருதுல பெற்றுகிறோம். இன்றைக்கு சிறப்பாக திறமையாக செயல்பட்டு ஒவ்வொரு துறையிலும் தேசிய அளவில் இந்திய அளவில் விருதுகள் பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உள்ளாட்சியில் மட்டும் 140 விருதுகள், போக்குவரத்து துறையில விருதுகள், மின்சார துறையில விருதுகள், உயர்கல்வி துறையில விருதுகள், சமூக நலத்துறையில விருதுகள், அதே போல உணவு கூட்டுறவு துறையில விருதுகள், இப்படி விருது மேல் விருதுகள் பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 முறை நாம் தேசிய அளவில் விருது பெற்றோம். அதே போல உணவு தானிய உற்பத்தி 100 லட்சம் மெட்ரிக் டன் மேல் உற்பத்தி செஞ்சு 5 ஆண்டு தேசிய அளவில் சாதனை பெற்று கிறிஸ்கர்மன் என்ற உயர்ந்த விருதை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆக அண்ணா திமுக ஆட்சியை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை இந்த முதலமைச்சருக்கு. இப்படி உங்களுடைய ஆட்சியில் இப்படி ஏதாவது சாதனைகள் புரிந்தார் என்று பார்த்தா எதுவுமே இல்லை. ஒரே ஒரு சாதனை பண்ணியிருக்கார். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. கடன் வாங்கி சாதனை படைச்ச அரசு திமுக அரசாங்கம். அதோட நீ பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ஊழல் நல்லா தெரியும். டாஸ்மாக் கடைக்கு போனீங்களா 10 ரூபா அதிகமாக கொடுத்தா தான் ஒரு பாட்டில் கொடுப்பாங்க. பாட்டில் விலையோட 10 ரூபா கூடுதலாக கொடுத்தா தான் பாட்டில் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும் கொள்ளையடிச்சிருக்காங்க. மாசத்துக்கு 450 கோடி. இந்த 4 வருஷத்துல 22,000 கோடி கொள்ளையடித்த அரசு தொடர வேண்டுமா? ஊழல் அரசாங்கம் வேண்டுமா? இது நாம சொல்லல. இன்றைக்கு ஈடி இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் அங்க போய் சோதனை செய்து முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். அதோடு உள்ளாட்சி துறையில் பணியாளர் நியமிப்பது, அந்த உள்ளாட்சி துறையில் பல துறையில் லஞ்சம் பெற்றது. இன்றைக்கு ஈடி அதை கண்டுபிடித்து இந்த அரசுக்கு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் அறிக்கையே அந்த அறிக்கைக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கல. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஈடி கொடுக்கப்பட்ட அந்த அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு ஊழியர்கள் போராட்டம். தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா
அவர்கள் குறிப்பிட்டது பழைய ஓய்வு திட்டத்தை வழங்கும்னு சொன்னாங்க, அதையும் கொடுக்கல. அதே போல செவிலியர்கள் அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று. இதுவரை அவர்கள் போராடி போராடி கைது செய்யப்பட்டு அவர்களை சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்கள் நிரந்தர பணியாளராக நியமிக்கப்படுவார்கள். எப்பொழுது பார்த்தாலும் நிதி இல்லை நிதி இல்லைங்கிறார். காற்பந்தை நடத்துறதுக்கு நிதி இருக்குது. அப்பா பெயர்ல பேனா நடுக்கடல்ல வைப்பதற்கு நிதி இருக்குது. ஆனா மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நிதி இல்லை. எப்படிப்பட்ட அரசாங்கமே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார், இன்றைக்கு மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்து விட்டோம் என்று. அவர் கொடுக்கல, நாம போராடி வாதாடி நாம் தாம் உரிமை தொகை இந்த ஏழைகளுக்கு குடும்ப தலைவருக்கு பெற்று தந்திருக்கிறோம். 28 மாசம் கிடப்புல போட்டார். தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். அந்த அழுத்தத்தின் பேரில் வேற வழி இல்லாம மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு தேர்தல் அறிக்கைப்படி கொடுத்தார். இப்பொழுது மக்களுடைய செல்வாக்கு எழுந்தாச்சு திமுக. வேற வழி இல்ல, 17 லட்சம் பேருக்கு நிபந்தனையை தளர்த்தி அவர்களுக்கு உரிமை தொகை வழங்கதா அறிவிச்சிருக்கார். எதற்காக? அவர் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த பெண்களுடைய வாக்கு தேவை. அதற்காக நிபந்தனையை தளர்த்தி இன்றைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, எவ்வளவு நாடகம் போட்டாலும் எடுபடாது. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைகின்ற கூட்டணி தான் வெற்றியை பெறும். அதுபோல இன்றைக்கு விவசாயிகளுக்கு 2 முறை கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம். குடிமராமத்து திட்டம், ஏரி குளம் குட்டை எல்லா பகுதியிலும் தூர் வாரப்பட்டு பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாம பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். வறட்சி விவசாயிகளுக்கு நிவாரணம், புயல் வெள்ளம் அவர்கள் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவருக்கு நிவாரணம், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு SDRF மூலமாக நிவாரண உதவி, இப்படி விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் கொடுத்தோம். அதே போல விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். அதுபோல விவசாயிகளுக்கும் சரி, விவசாய தொழிலாளிக்கு அங்கே விலையில்லா கறவை மாடுகள் கொடுத்தோம், விலையில்லா கோழி கொடுத்தோம், விலையில்லா ஆடு கொடுத்தோம். எல்லாமே நிறுத்திட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உள்ளதோட இந்த திட்டம் எல்லாம் தொடரும். தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்திட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சி தொடரும். அந்த திருமண உதவி திட்டத்தில் பயன்பெறுகின்றவர்களுக்கு மணமகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கும் தரமான சேலை வழங்கப்படும். பட்டியலின மக்கள் ஏழை மக்களுக்கு வீடு இல்லாமலுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அண்ணா திமுக ஆட்சியிலே. அது மட்டுமல்ல, கைத்தறி நெசவாளர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்கப்படும். அதோடு மாணவர்களுக்கு லேப்டாப் நிறுத்தப்பட்டு விட்டது. அண்ணா திமுக ஆட்சி லேப்டாப் கொடுக்கப்படும். கொரோனா காலம் மாணவர்கள் பள்ளிக்கு போக முடியல, கல்லூரிக்கு போக முடியல. அதை உணர்ந்து அவருடைய மன உளைச்சலில் இருந்து மீளுவதற்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். ஆல் பாஸ். கொரோனா காலம் 12 மாதம் அந்த பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில்லா உணவுப் பொருள் கொடுத்தோம், அரிசி விலையில்லாம கொடுத்தோம், சக்கரை விலையில்லாம கொடுத்தோம், பருப்பு விலையில்லாம கொடுத்தோம், எல்லா குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் தை பொங்கல் வந்தது. தை பொங்கலை முன்னிட்டு எல்லா ரேஷன் அட்டைக்கும் 2500 ரூபாய் பொங்கல் தொகுப்புல கொடுத்தோம். இது அண்ணா திமுக ஆட்சி. அப்போ ஸ்டாலின் பேசினாரு, ஏன் 2500 ரூபாய் கொடுக்குறீங்க, ரேஷன் அட்டைக்கு 5000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க சொன்னதுதான் நாங்க திருப்பி சொல்றோம். இன்றைக்கு உங்களுடைய ஆட்சியில ஏழை மக்கள் எந்த பலனும் கிடைக்கல, எந்த நன்மையும் கிடைக்கல. கடைசி இந்த ஆட்சியோட நீங்க போக போறீங்க. இறுதி கட்ட வந்தாச்சு. இப்போவாது இந்த ஏழை மக்கள் மகிழ்ச்சியோட தை பொங்கல் கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் 5000 ரூபாய்
இந்த பொங்கல் தொகுப்போடு வழங்க வேண்டும். அதே போல இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றார் உலக முதலீட்டு மாநாட்டு நடத்துன்னு சொல்லி. முதல்ல அண்ணா திமுக அம்மா இருக்கின்ற பொழுதுதான் உலக முதலீட்டாளர் மாநாட்டு நடத்தினாங்க. 2015 2,42,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது. அதில் 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதனால 4,70,000 கோடி 4,70,000 பேர் நேரடி வேலைவாய்ப்பு, மறைமுகமாக 5,30,000 பேர், சுமார் 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்பட்டது. அதே போல அண்ணா திமுக ஆட்சியில் 3,501 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டு 10 லட்சம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு, 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். இதெல்லாம் தான் இப்ப முடிவுற்று பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னும் நடைமுறைக்கு வரல. அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வந்து பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கிடைக்கின்ற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அண்மையில் ஜெர்மன் நாட்டுக்கு போனார். போயிட்ட பொழுது விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதில் 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் அதன் மூலமாக 32,81,000 பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் சொன்னார். அதற்கு பிறகு 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்து சொல்றார். அப்படின்னா 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க வேணும். வேலை கிடைச்சதா? பொய் தானே. அதோட தேர்தல் நேரத்தில் 520 அறிவிப்பு வெளியிட்டார். அதில் பிரதான அறிவிப்பு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்து சொன்னார். உயர்த்தினாரா? இன்றைக்கு மத்திய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மத்திய அரசுக்கு வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்தோம். இந்த ஏழை மக்களுக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகின்றார்கள். மேலும் பயன்படுகின்ற விதமாக அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசுக்கு அண்ணா திமுக கட்சி அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக இன்றைய தினம் மத்திய அரசு 100 நாள் இருந்து 125 நாளா உயர்த்திருக்குது. பணி பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆண்டுக்கு 125 நாள் வேலை கொடுத்தா தீர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை இன்றைக்கு மத்திய அரசு ஈட்டிருக்குது. அதை வேண்டும் என்று திட்டமிட்டு திமுக தலைவர், திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க. இன்றைக்கு 100 நாள்ல 125 நாளா உயர்த்ததுக்கு போராட்டம். ஆனா இவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 100ல இருந்து 150 நாளா வாக்குறுதி கொடுத்து அவருடைய ஓட்டுகளை பெற்று எதுவுமே செய்யல. செஞ்ச அரசை எதிர்த்து போராட்டம் நடத்துகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக கூட்டணி என்பதை எண்ணி பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த 100 நாள் வேலை திட்டம் ரத்தாய்விடும் என்று ஒரு பொய்யான செய்தி, அவதூறு செய்தியை வெளியிடுகிறார்கள். நம்ப வேண்டாம். 100 நாள் வேலை திட்டம் 125 நாளாக உயர்த்தப்பட்டு இது நிரந்தரமாக தொடரும். அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நான் 125 நாட்களை 150 நாளாக உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா மத்திய அரசோடு நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் தான் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசு பெற்றோம். திமுக ஆட்சியில் இன்றைக்கு அவரோடு எதிர்த்து இருக்கின்ற காரணத்தினால இவர்கள் வைக்கின்ற கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றவில்லை. அவரோட ஒத்து போல வேண்டுமென்ற திட்டமிட்டு எப்பொழுது பார்த்தால் மத்திய அரசை குறை சொல்லி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல, திட்டங்கள் கிடைக்கல. இதனால மக்கள் தான் பாதிக்கிறாங்க. ஸ்டாலின் குடும்பத்துக்கு என்ன வந்தது? இன்னைக்கு ஓட்டு போட்டு 39 எம்எல்ஏ எம்பி நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க. 39 நாடாளுமன்றத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன புதிய திட்டத்தை கொண்டாந்தீங்க? என்ன நிதியை பெற்று தந்தீங்க? ஒண்ணுமே கிடையாது. ஆகவே வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெறும். மக்களுடைய ஆதரவை பெற்று அதே போல மின் கட்டண உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டுட்டாங்க. இதனால மக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. வீட்டு வரி நகரத்தில் 100% உயர்வு, கடை வரி 150% உயர்வு, கடைக்கு பீக்கவர் அப்படின்னு மாலையில் டபுள் சார்ஜ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. சிந்திச்சு பார்க்க வேண்டும். அது மட்டும் சிறுபான்மை மக்களை வேண்டுமென்ற திட்டமிட்டு ஏமாற்றுகிறது திமுக ஆட்சி. அண்ணா திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக.
எல்லா மதமும் சமமாக பார்க்கிறோம். எங்களுடைய ஆட்சி காலத்தில் சாதி சண்டை மத சண்டை இல்ல, மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அண்ணா திமுக இருந்தது. இன்றைக்கு வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த திமுக ஆட்சியில குளறுபடி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சிறுபான்மை மக்கள் நம்ப வேண்டாம், அண்ணா திமுக ஆட்சியில் தான் சிறுபான்மை மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அவர் நிம்மதியாக அவள் வாழ்ந்த பூமி தமிழ்நாடு பூமி அண்ணா திமுக ஆட்சியில் என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணியில் அண்ணா திமுக வேட்பாளர் நிற்கிற பொழுது இரட்டை சின்னத்திலே வாக்களித்தவரை வெற்றி பெற செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு, ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். எல்லா வந்திருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் பத்திரமா வாகனத்தில் வீட்டுக்கு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே வருகின்ற அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.